ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், மார்னிங் அலாரம் அடிக்கும்போது ச்சே திரும்பவும் ஒரே ரொட்டீனா, எதுக்குடா இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காத நாளே கிடையாது. ரைட்? நமக்கு எல்லாம் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும். ரைட்? பட் ஜப்பானில் ஆக்கினோவா அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் இருக்க பீப்புள் எல்லாருமே 100 இயர்ஸ்க்கு அதுக்கும் மேலேயே கூட ரொம்ப கெத்தாக ஹாப்பியாக வாழ்கிறாங்களாம். எப்படி முடியுதோ தெரியல. அவங்களுக்கு சுகர், பிபி அதெல்லாம் எதுவுமே வரமாட்டேங்குது. அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த சீக்ரெட் ஃபார்முலா தான் இக்கிகாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் அதை படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, நமக்கு பிடிச்ச வேலையில் எப்படி காசு பண்ணணும் அண்ட் ஹெல்த்தியாக எப்படி வாழணும்னு இக்கிகாய் புக். இன்றைக்கி நம்ம ஹெக்டார் கார்சியா எழுதிய இந்த மாஸ்டர் பீஸ் இக்கிகாய் இந்த புக்கை டீகோட் பண்ண போகிறோம். இப்போ நாம் பாருங்கள், உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் நான் எதுக்குடா வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும் வரும். அதுக்கு ஆன்சர் தான் இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட் இக்கிகாய். செக்மெண்ட் 1, வாட் இஸ் இக்கிகாய்? சிம்பிளாக சொல்லணும்னா, இக்கிகாய்னா a reason to jump out of bed every morning. நமக்கு பிடிச்ச விஷயம், நம்ம டேலண்ட் அண்ட் த வேர்ல்டுக்கு என்ன தினமும் வேணும், இதெல்லாம் மீட் ஆகிற அந்த ஸ்வீட் ஸ்பாட் தான் இக்கிகாய். செக்மெண்ட் 2, the 4 pillars. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். புக்கில் சொல்கிற மாதிரி இந்த 4 பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபைன் பண்ணால் இந்த 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுமா செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி ஒரு நாளான்னு யோசிக்காமல் யாராவது இருக்கீங்களா? நமக்கெல்லாம் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. லைஃப் பர்பஸ், நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல, இல்லை பண்ணுற வேலையில் சரியான இன்கம் இல்லை. இந்த கன்ஃபியூஷனுக்கு ஆன்சர் தான் இக்கிகாய். இது ஜப்பானில் ஆக்கினோவான்னு ஒரு ஐலாண்டில் இருக்கிற மக்களோட சீக்ரெட் மந்த்ரா. இக்கிகாய்னா நம்ம ரீசன் கண்டுபிடிக்க, டு வேக் அப் இன் த மார்னிங். அது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட் பேஸ்ட் ஆன் ஃபைண்டிங் யுவர் லைஃப் பர்பஸ் which leads to a long and happy life. இக்கிகாயோட 4 pillars, the sweet spot. நம்ம லைஃப்பில் அந்த ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிக்க இந்த 4 சர்க்கிள்ஸும் ஓவர்லேப் ஆகணும். என்னென்ன பார்க்கலாம். இக்கிகாய்னா என்ன? ஜாப்பனீஸ் லாஜிக் படி உங்கள் லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஆன்சர் பண்ணணும். த வாட் யூ லவ், உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும்னு, பெயிண்டிங், ட்ராவலிங், இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு கோடிங் பண்ணுறது, இல்லை கார்டனிங், எனிதிங் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணுறது. வாட் யூ ஆர் குட் அட், உங்கள் டேலண்ட் என்ன. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நேச்சுரல் கிஃப்ட் இருக்கும், ரைட்? அதை கண்டுபிடிக்கிறது. அண்ட் த வேர்ல்ட் நீட்ஸ், இந்த சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது வேல்யூ தர முடியுமா. அண்ட் த 4th one, வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார். இதெல்லாம் பண்ணால் பாக்கெட்டுக்கு நல்ல காசு வருமா. த ரியாலிட்டி செக், நீங்கள் பிடிச்சதை பண்ணி டேலண்ட்டும் இருந்து ஆனால் காசு வரலைன்னா அது உங்கள் பேஷன். ஓகே, ஃபஸ்ட் திங் பேஷன். அதே டேலண்ட் இருந்து காசும் ஆனால் உங்களுக்கு பிடிக்கலனா அது ஜஸ்ட் எ ப்ரொஃபஷன். ஸோ பேஷனுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் இவ்வளோ இது இருக்குது. இந்த 4 சர்க்கிள்ஸும் மீட் ஆகிற அந்த சென்டர் பாயிண்ட் தான் உங்கள் இக்கிகாய் அப்படின்னு அந்த புக்கில் இருந்தது. அதை கண்டுபிடிச்சிட்டா லைஃப் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய இருக்குது. இப்போ தனுஷ் வட சென்னையில் நடித்தது, அவருக்கு கேரம் மேலே ரொம்ப லவ் இருக்கும், அது பேஷன். டேலண்ட்டும் இருக்குது, லவ்வும் இருக்கும், பட் அது இன்கம் தராது, இல்லை வேர்ல்டுக்கும் அது சர்வீஸ் கிடையாது, அது ஜஸ்ட் பேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன், த ஹரா ஹஜிபோ 80% ரூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வருவோம். புக்கில் ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் ஹரா ஹஜிபோ. நம்ம ஊர் விருந்து சாப்பிட்ற மாதிரி மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாதான். உங்கள் வயிறு 80% ஃபில் ஆன உடனே பிளேட்டை தள்ளி வச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் ஃபுல்லாக சாப்பிட்டா பாடி ரிலாக்ஸ் ஆகி லெத்தாஜிக்காக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும், நம்மலாம் இருக்கலாம். ஆக்கினோவாவில் இருக்க அந்த 100 வருஷம் சொன்ன இல்லையா, அங்கே வாழ்கிற மக்கள் பெரியவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுற லாஜிக் இதுதானா. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு தோணும் போதே சாப்பாடை நிறுத்திடணும். ஆனால் நம்ம கல்யாணத்தில் ஃபங்க்ஷனில் எங்கேயாவது போனோன்னா இலை போட்ட உடனே சைட் டிஷ் எல்லாம் வரும். வந்த உடனே திரும்ப வைன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிடுவோம்.
பட் இக்கிகாய் என்ன சொல்லுதுன்னா, டே கொஞ்சம் ஸ்பேஸ் விடுடா, ஒன்லி 80% மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அதுதான் உங்கள் எனர்ஜிக்கு சீக்ரெட். நெக்ஸ்ட் திங், த மோய் சப்போர்ட் சிஸ்டம். மோய்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். ஆகினோவாவில் இருக்க மோய் குரூப்பை நம்ம சென்னை 28 ஆர் நண்பன் அந்த மூவியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, கஷ்டத்தில் கூட நிற்க ஒரு குரூப் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கஷ்டத்தில் கூட கை கொடுக்க தோழன் வேணும், நண்பன் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. லோன்லினஸ்க்கு நோ சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எஸ் சொல்லணுமா. ஒரு நல்ல மோய் குரூப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களை பாருங்கள். அதாவது நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் எப்படி இருக்கணும். லைக் ஏ புக் கிளப் ஆர் ஸ்போர்ட்ஸ் குரூப். இன்னைக்கு நம்ம meetup.com ஆர் லோக்கல் வாலண்டியர் நல்ல வைப் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதிலெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் ரிமெம்பர், டிஜிட்டல் சேட்ஸ் விட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நேரில் போய் பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ரேடியோ டைஸோ அண்ட் நேச்சர். ஒர்க் அவுட்னா ஜிம்க்கு போய் ஹெவியாக வெயிட் தூக்க வேணாம். ரேடியோ டைஸோ அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் ஸ்டைலில் சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி கார்டனிங் பண்ணுறது, பார்க்கில் நடக்கிறது, இது எல்லாமே போதுமானது. முக்கியமாக அதில் என்ன கான்செப்ட்னா, ரீகனெக்ட் வித் நேச்சர். நம்மெல்லாம் ஏசி ரூம்லேயே இருந்து பழகிட்டோம். கோ அவுட், கெட் சம் சன்லைட், ஃபீல் த ஏர், ஃபீல் த ஃப்ரெஷ் ஏர். இது உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய ட்ரை பண்ண மாட்டேது. ஒரு கீ ரூல்ஸும் சொல்லியிருக்காங்க. ஓகே, 10 ரூல்ஸ் அபவுட் த புக். ஸ்டே ஆக்டிவ். அதில் முக்கியமாக இருக்கிறது மட்டும் சொல்கிறேன், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஆல்வேஸ் கீப் டூயிங் சம்திங். த செகண்ட் ஒன் வந்து ரொம்ப பிடிச்சது, ஹரா ஹஜி போ. ஸ்டொமக்கு 100% ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 80% மட்டும் சாப்பிடுங்க. லிவ் இன் த மொமெண்ட். பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல், ஃப்யூச்சரை பற்றி பயப்படாமல், ப்ரெசண்ட்டில் ஜெயிச்சுட்டு இருக்கணும். அண்ட் ரீகனெக்ட் வித் நேச்சர். லேப்டாப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, பக்கத்தில் வச்சுட்டு, கார்டன் இல்லைன்னா பார்க்குக்கு போய் ஒரு ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறது. நீங்கள் உங்கள் இக்கிகாயை கண்டுபிடிச்சா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அண்ட் யூ வில் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் எவ்ரிடே. இக்கிகாயை கண்டுபிடிக்கலன்னா லைஃப் வேஸ்ட்டாக போயிடுமா? அப்படிலாம் கிடையாது பாஸ். இக்கிகாய்ங்கிறது ஒரு ஜேர்னி, இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். அதை புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு 20 வயசில் அந்த பர்பஸ் தெரிஞ்சிடும். சில பேருக்கு 50 வயசில் தான் புரியும், தெரியும். அது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பஸ் தேடுறது கூட ஒரு வகையில் பர்பஸ் தான். இப்போ நான் கூட அதே பர்பஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். இக்கிகாயை சேஞ்ச் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக. உங்கள் 20s உங்கள் இக்கிகாய் மேபி ட்ராவலிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி எவ்வளோ என்ன வேணால் இருக்கலாம். பட் 40s டீச்சிங் ஆர் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு மாறக்கூடிய சான்சஸும் இருக்குது. நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸும் மாறும். ஸோ உங்கள் இக்கிகாயும் எவால்யூஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் இஸ் நேச்சுரல். ஓகே, கெரியரும் இக்கிகாயும் ஒரே விஷயமாக தான் இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதில் பார்த்த ஆன்சர் வந்து, இருந்தால் சூப்பர், பட் எல்லாருக்கும் அது பாசிபிள் இல்லை. உங்கள் ஜாப் உங்களுக்கு காசு தரலாம், ப்ரொஃபஷன், பட் உங்கள் ரியல் சந்தோஷம் உங்கள் வீக்கெண்ட் கார்டனிங்கில் இருக்கலாம். பாயிண்ட் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் எந்த பாயிண்ட்லையாவது அந்த 4 சர்க்கிள்ஸும் மீட் ஆகணும். ஜாபே லைஃப்னு நினைக்காம லைஃப்பில் ஜாபும் ஒரு பார்ட்டுன்னு நினைக்க. ஓகேயா? லைஃப் ஜோராக இருக்கும். ஹரா ஹஜி போ ஃபாலோ பண்ணால் பசி எடுக்காதா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக பழகிடும். பட் ஆக்சுவலி 80% சாப்பிட்டா தான் உங்கள் பிரெயின் ஃபுல் ஆகிடுச்சின்னு சிக்னல் தர 20 மினிட்ஸ் எடுக்குமா. ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டாலே 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல்னஸ் ஃபீல் வந்துடுமா. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபுட் கோமா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு ட்ரை அவுட் ஃபார் தட். ட்ரை பண்ணணும். உங்கள் இக்கிகாயை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை இன்னும் சர்ச்சில் தான் இருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஆல் அபவுட் கம் டு கன்க்ளூஷன், ஃபைண்டிங் யுவர் இக்கிகாய். இக்கிகாய்னா என்னங்க? ஏதோ பெரிய டார்கெட்லாம் கிடையாது. இட்ஸ் எ ஜேர்னி. புரியுதா? மூவ் யுவர் பாடி, கொஞ்சம் நடங்க, ஈட் 80%, ஃபைண்ட் யுவர் ஃப்ளோ, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். இன்னைக்கு நைட் பெட்டுக்கு போகிறப்ப யோசிங்க, உங்கள் லைஃப்பில் எந்த 4 சர்க்கிள்ஸ் மீட் ஆகுது. அதை கண்டுபிடிக்கலனா கூட பரவாயில்ல, சீக் ஃபார் இட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay happy, stay purposeful. Bye. Thank you.